இந்த காட்சியை நாடாளுமன்றத்தில் இருந்து வேடிக்கை பார்த்தவன் நான். எந்த காட்சியை என்றால், ஒரு அரசாங்கம் தன்னுடைய தோல்விகளால் துவண்டு அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் தவித்த காட்சியை. ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள், முத்தலாக்கு சட்டம், முத்தலாக்குக்கு தடை விதிக்கும் சட்டம். அந்த சட்டத்தை எப்படியாவது நிறைவேற்றிவிட வேண்டும் என்று பார்த்தார்கள். அதன் மூலம் இந்துக்கள் ஓட்டுக்களை எல்லாம் பெற்றுவிடலாம் என்று முயற்சித்தார்கள். ஆனால் அந்த சட்டம் நிறைவேற்ற அவர்களால் முடியவில்லை. பிறகு எப்படி வாக்குகளை வாங்குவது? சரி, இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வரலாம். உயர் சாதியினருக்கு இடஒதுக்கீடு என்று சொன்னால் ஒருவேளை வாக்குகள் கிடைக்கும் என்று 7ஆம் தேதி, ஜனவரி 7ஆம் தேதி திட்டமிட்டு 8ஆம் தேதி மக்களவையிலே நிறைவேற்றி, 9ஆம் தேதி மாநிலங்களவையிலே நிறைவேற்றி, அதன் மூலம் வாக்கு கேட்கப் போகிறார்கள். யாருக்கு? ஏழைகளுக்கு உதவுவதற்காக இந்த சட்டம். எந்த ஏழைகளுக்கு? 8 லட்சம் ரூபாய் வாங்குகிற ஏழைகளுக்கு. பெரிய பேராசிரியர் அவர்கள் கணக்கு சொன்னது போல, ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்கிற, 2000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிற ஏழைகளுக்கு. இந்த நாட்டில் 2014ஆம் ஆண்டு இதே மோடி நாடு முழுவதும் சுற்றி வந்த போது என்னென்ன வாக்குறுதிகளை அளித்தாரோ அதிலே ஒன்றை கூட அவர் நிறைவேற்றவில்லை. பாவம் இந்த முன்னேறிய ஜாதியினர், பாவம் இந்த பார்ப்பனர்கள், பாவம் இந்த மேல் ஜாதியினர். மோடி 10% இடம் கொடுப்பார் என்று நினைத்துக் கொண்டு வாக்களித்து ஏமாந்து விடப்போம். முதலிலே மோடி அவர்களை ஏமாற்றுகிறார். நம்ம ஏமாற்றுவது என்பதை விட அவர்களை ஏமாற்றுவதற்கிறார். என்ன அவருக்கு சட்டம் தெரியாது, மோடிக்கு நீதிமன்றம் தெரியாது, சட்டம் தெரியாது. 2 பெரிய வழக்குகள் பல கூட்டங்களிலே, திராவிடர் கழக கூட்டங்களில் ஆகட்டும், நம்முடைய திராவிட இயக்க கூட்டங்களிலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒன்று இந்திரா சவானி வழக்கு, இன்னொன்று கேசவானந்த பாரதி வழக்கு. இந்திரா சவானி வழக்கு என்பது பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடு கிடையாது, சமூக கல்வி அடிப்படையிலான இடஒதுக்கீடு என்பதை உறுதி செய்த வழக்கு, மண்டல் கமிஷன் வழக்கு. கேசவானந்த பாரதி வழக்கு என்பது இந்திய அரசியல் சட்ட அமைப்பு சட்டத்தின் அடிப்படை முடிவுகளை மாற்றக்கூடாது, அதிலே கை வைக்கிற அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு கிடையாது என்கிற ஒரு வழக்கு. இது தெளிவாக, அதாவது உச்ச நீதிமன்றத்தின் ஃபுல் பெஞ்ச் என்று சொல்வார்கள், 11 நீதிபதிகள் 13 நீதி. ஆக இவ்வளவு நீதிபதிகள், 9 நீதிபதிகள் 13 நீதிபதிகள் அமர்ந்து ஒரு தீர்ப்பை வெளியிட்டு, அதன் தீர்ப்பின்படி அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் எந்த மாறுதலையும் செய்வதற்கு நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்ன பிறகு பிரிவு 14 இவர்கள் ஒரு திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள். மண்டல் வழக்கிலே 49% மேல் இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது என்ற தீர்ப்பு தெளிவாக இருக்கும் நிலையில் இவர்கள் 10% பணக்காரர்களுக்கு என்கிறார்கள். இவர்களுடைய பணக்கார அக்கறையை நமக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை வைத்து விளக்குகிறேன். நம்முடைய விழுப்புரத்தைச் சேர்ந்த பிரதீபா என்கிற பெண், 17 வயது பெண், +2 மதிப்பெண் படித்து 1200க்கு 1125 மதிப்பெண் பெற்றார். அந்த பெண் முதல் முறை நீட் தேர்விலே தோற்றுவிட்டார். 2வது முறை நீட் தேர்வு எழுதி அதிலும் தோற்றுவிட்டார். அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டார். அந்த பெண்ணின் தந்தை ஒரு கட்டட தொழிலாளி. ஏழைகள் மீது அக்கறை இருக்கு என்று சொல்கிறார்களே, ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு என்று சொல்கிறார்கள் என்ற பெரிய மனிதர்கள் தமிழ்நாட்டிலே 3 பேர் அதிக மதிப்பெண் பெற்று இந்த நீட் தேர்வினால் மருத்துவக் கல்லூரியிலே இடம் கிடைக்காமல் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அறிவோம்.
ஏன் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்றால் அவர்களுக்கு பணம் கொடுத்து நீட் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளிலே சேர்ந்து பயிற்சி பெற இயலாததால் தற்கொலை செய்து கொண்டார்கள். ஆக தமிழ்நாட்டிலே ஏழைகளாக இருப்பவர்கள் மருத்துவக் கல்லூரியிலே சேர்வதற்கு நீட் என்ற ஒரு தேர்வை வைத்து இந்த அரசாங்கம் தடை செய்துவிட்டு இந்தியாவிலே உள்ள உயர்ஜாதி ஏழைகளுக்கு உதவி செய்ய போகிறேன் என்று சொல்வது யாரை ஏமாற்றுவதற்காக? தமிழர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லவில்லை, நான் சூத்திரன் என்று நான் எந்த காலத்திலும் சொல்லவில்லை. என்னை சூத்திரன் என்று சொன்னார்கள், அவர்கள் சொன்னார்கள். இந்த மொழி 25ஆம் தேதி மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் கூட்டத்தில் பேசும்போது கூட சொன்னேன், நம்முடைய மொழியை மறந்தோம், அதனாலே இந்த இழிவை நாம் ஏற்றுக்கொண்டோம். சொல்லியிருக்கணும், நீ சூத்திரன் தானா திருக்குறள் அப்படி சொல்லியிருக்கிறாளான்னு கேட்கணும். மனு தர்மத்தில் சொல்லியிருக்கிறான், மனு தர்மம் என் மொழியில சொல்லியிருக்காடான்னு கேட்கணும். உனக்கு சொன்னதை நீ வச்சுக்க நான் ஏமால ஏன்டா திணிக்கிறேன்னு கேட்டிருக்கணும். அன்னைக்கு கேட்க விட்டுட்டோம், அதனுடைய விளைவுதான் எல்லாம். அன்னைக்கு நம்ம அந்த இம்போர்ட்டட் குட்ஸ் மேல மரியாதை இருக்கிற மாதிரி வழக்கங்க இந்த இம்போர்ட்டட் குட்ஸ் நம்ம நம்பி நம்ம இழந்தோம். அதனால நமக்கு இடஒதுக்கீடு தேவை. 1000 ஆண்டுகளாக அடிமைப்படுத்தி வைத்த அந்த மனிதர்களிடமிருந்து நாம் விடுதலை பெற்று அவர்களுக்கு சமமானவர்களாக ஆக இடஒதுக்கீடு தேவை. அவர்களுக்கு தேவையில்லை. இதோ இன்றைக்கு நீண்ட நேரம் நான் பேசப் போவதில்லை. இன்றைக்கு ஒரே ஒரு இந்தியா டுடே பத்திரிகையிலே ஜனவரி 28ஆம் தேதி நாளை பத்திரிகையிலே ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதை படித்தால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இந்த அரசாங்கம் ஓட்டுக்காக செய்கிற மோசடி வேலைகளில் இது ஒன்று. கடந்த தேர்தலிலே அவர்கள் என்ன சொன்னார்களோ என்னென்ன சொன்னார்களோ அதிலே ஒன்றை கூட செய்யவில்லை. எவ்வளவு மோசமான அரசாங்கம்! இந்த நாட்டிலே NSSO என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது, நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன். அவர்கள் ஒரு புள்ளிவிவரத்தை கொடுக்கிறார்கள். அந்த புள்ளிவிவரத்திலே இந்தியாவிலே வேலை வாய்ப்பு மிக குறைவாக போய்விட்டது, இத்தனை சதவீதம் குறைந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். அவர்கள் அதற்கு தகுதியான அமைப்பு, ஊர் ஊராக சென்று கணக்கெடுப்பு செய்து கொடுப்பவர்கள். அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து அது குறித்த விளக்கங்களை சொல்லவில்லை. ஆனால் நிதி ஆயோக் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது, அதற்கு ஒரு தலைவர் இருக்கிறார். அவர் தான் இந்த வேலை வாய்ப்பு. நிதி ஆயோக்னு எப்போ ஒண்ணு வந்துச்சோ அன்னையில இந்தியாவில் வேலை வாய்ப்பை குறைஞ்சது. காரணம் திட்டமிட்ட பிளானிங் கமிஷன் இல்லை. அவன் வருமா, நீ அந்த பேரே பாருங்களேன், அரசாங்கத்துக்கு நிதி சேர்க்கிறவன், அவ்வளவுதான். அவன் தான் தனியார் மயமாக்குங்கிறது. இந்த மாதிரி மோடிக்கு யோசனை, மோடியுடைய சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமைப்பு இந்த அரசாங்கத்தில் இருக்குன்னா அது அந்த நிதி ஆயோக் தான். என்ன சொல்றது தவறான கணிப்புன்னு அவன் சொல்றான். காரணம் பயப்படுறாங்க. உண்மை வெளியே தெரிய தெரிய எல்லாவற்றையும் மறைக்க பார்க்கிறார்கள். அந்த NSSO அமைப்பின் தலைவர் இன்றைக்கு விலகி இருக்கிறார். ரிசர்வ் பேங்க் அமைப்பின் தலைவர் இவர்களுடைய பொய்யை தாங்க முடியாமல், இவர்களுடைய வற்புறுத்தலை தாங்க முடியாமல் விலகினார். CBIயின் தலைவர் இவர்களுடைய தொல்லை பொறுக்காமல் ஓடி போனார். இந்த நாட்டின் அரசியலமைப்பு படி தன்னிச்சையாக இயங்க வேண்டிய நிறுவனங்களின் தலைவர்கள் எல்லாம் இந்த அயோக்கியர்களின் அழுத்தம் காரணமாக பதவியில் இருந்து ஓடக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்திய கயவர்கள் தான் இன்றைக்கு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியா டுடே பத்திரிகையிலே அந்த செய்தியை படிக்கிறேன். Despite the widespread demand for reservations among various communities in the general category, data suggests upper castes continue to enjoy disproportionate control over wealth and resources. மேல்சாதிக்காரர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிற இந்த கோரிக்கைகளை மீறி நாம் பார்க்கும் பொழுது மேல்சாதிக்காரர்கள் பெரும்பாலோர் மிக அதிகமான வருமானத்தை ஈட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். However, the EVS net is so wide that it includes in effect everyone in the country. A legal challenge has already been made.
Several global indices have found India to be among the most unequal countries on the planet. அந்த வருமானத்தை போடுறான் பாருங்க, 1,13,322 average annual household income says the 2018 World Inequality Database paper. இதை வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க அந்த நாட்டில் உலகத்தில் அதுக்கு சமத்துவமின்மை குறித்த ஒரு விவரம். Scheduled caste earns 78.9% of the average. தாழ்த்தப்பட்ட மக்கள் 78.9% சம்பாதிக்கிறார்கள். மலேசியாவினர் 66.5% சம்பாதிக்கிறார்கள். ஓபிசி இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 91.9% சம்பாதிக்கிறார்கள். பிராமின்ஸ் பார்ப்பனர்கள் 147.5% சம்பாதிக்கிறார்கள். இதர முன்னேறிய வகுப்பினர் 145.4% சம்பாதிக்கிறார்கள். இது இந்தியா டுடேல போட்டிருக்கு. அவர்களுடைய வருமானம் எப்படி பெருகி இருக்குன்னு சொல்றேன். ஆக இன்னொரு சொல்றான், 75% ஆஃப் மில்லனியல் இந்தியன்ஸ் இந்த நூற்றாண்டில் இந்தியாவில் show a correlation between the income and the social grouping. வருமாய்க்கும் அவர்களுடைய சமூக தரத்துக்கும் ஒரு உறவு இருப்பதை காட்டுகிறது என்று உலக வங்கி சொல்கிறது. இந்த உறவு என்பது மற்ற நாடுகளை காட்டிலும் இந்தியாவில் அதிகமாக இருப்பதாக சொல்கிறது. எனவே இந்தியாவில் பொருளாதார அடிப்படையிலும் பார்த்தாலும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் பொருளாதாரத்திலும் தாழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள், மேல்சாதியினர் பொருளாதாரத்திலும் உயர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள் என்ற கணக்கை நான் சொல்லவில்லை, இந்தியா டுடே பத்திரிகையிலே வந்த இந்த செய்தி தொகுப்பு சொல்கிறது. பிறகு ஏன் இடஒதுக்கீடு? என்னோடு ஒரு நண்பர் இருந்தார் நாடாளுமன்றத்தில், மனோஜ் ஜா என்ற பேராசிரியர். அவர் லல்லு பிரசாத் ஆர்ஜேடி கட்சியின் தலைவர். அவர் எழுந்தவுடன் சொன்னார், இந்த 10% இடஒதுக்கீடு 7ஆம் தேதி ஏன் முடிவெடுத்தாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த எஸ்பியும் பிஎஸ்பியும் தான். என்னன்னா அவங்க 2 பேரும் கூட்டணி வச்சுக்கிட்ட உடனே பயந்து போய் மேல்ஜாதி ஓட்டை வாங்கறதுக்காக இதை கொண்டு வந்துட்டாங்க. ஆயிரம் குற்றவாளிகள் இந்த சட்டம் வர்றதுக்கு காரணமா இருந்தவங்க அவங்க கூட்டணி அமைச்ச அறிவிப்பு தானா. அந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு பட்ஜெட் வெளியிட்டிருக்கிறார்கள். சாதாரணமாக ஒரு பட்ஜெட் என்பது, தேர்தல் ஆண்டு பட்ஜெட் என்பது இந்த மார்ச் 31 தேர்தல் முடிஞ்சு புது அரசு ஆரம்பிக்கிறது மே 31 அமையும். இந்த 2 மாசத்துக்கு அரசாங்க கஜானாலிருந்து நிதியை எடுக்கிறதுக்கு ஒரு இடைக்கால பட்ஜெட் வேணுங்கிறதுக்காக இருக்குது. அப்புறம் புதுசா வர்ற அரசாங்கம் நிதிநிலை அறிக்கை இருக்கும். ஆனால் இவர்கள் சில கொள்கை முடிவுகளை இந்த பட்ஜெட்டிலே, இந்த நிதிநிலை அறிக்கையிலே இன்றைக்கு அளித்திருக்கிறார்கள் என்றால் இவர்கள் மரபுக்கும் கட்டுப்படாதவர்கள், சட்டத்துக்கும் கட்டுப்படாதவர்கள், பொது நீதிக்கும் கட்டுப்படாத தான் தோன்றிகளாக இருக்கிறார்கள். அதனாலே எப்படியாவது மக்களை ஏமாற்றி வாக்கு வேண்டும், அதுதான் எப்படியாவது வாக்கு வேண்டும் இல்லை. 2014, 13, 14 தேர்தலுக்கு முன்னால 1 வருஷம் மோடி இந்தியா பூரா சுற்றி வந்தார். என்ன சொன்னாரு? கருப்பு பணத்தை ஒழித்து 15 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. அதெல்லாம் விட்டுருவோம். நம்ம 2 கோடி ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டார். இந்தியாவில் கருப்பு பணத்தை ஒழிச்சிருவேன்னாரு. ஏழ்மையை ஒழிச்சு என்னென்னமோ சொன்னார். பேசிக்கிட்டே இருக்காரு, இன்னும் வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்காரு. நான் பேச்ச கேட்கும்போது எனக்கு 2 பிரதமர்கள் ஞாபகம் வருது. ஒருத்தர் நரசிம்மராவ், அவர் பேசினதே இல்லை. 91 96 வரைக்கும் அவர் பிரைம் மினிஸ்டர் இருந்தார், அவர் பேசினதே இல்லை. ஆனால் அந்த கொள்கை நமக்கு ஏற்புடைய கொள்கையோ அல்ல. இந்தியாவிலே தொழில்துறையில் தனியார் முதலீட்டை ஊக்குவித்து வேலை வாய்ப்பை அதிகரித்த பெருமை நரசிம்மராவ் அவர்கள் காலத்தில் ஏற்பட்டது. பேசாத பிரைம் மினிஸ்டர், பேசிக்கிட்டே இருக்கிற பிரைம் மினிஸ்டர் இருக்கிற வேலை வாய்ப்பை எல்லாம் அழித்துவிட்டு மக்களை நடுத்தருவிலை நிறுத்திவிட்டு தன் மீது உள்ள அழுத்தத்தின் காரணமாக மேல்சாதிக்காரனை மீண்டும் உயர்த்துவதற்கு முயற்சி செய்கிற நரசிம்மராவ் மோடி. நீங்க மோடி பேசுறதுல இன்னொன்னு இருக்கு.
அவரு பேசினா யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, அவர் மட்டுமே பேசிட்டு இருக்காரு. பார்லிமெண்ட்லயும் அப்படிதான். ஏதாச்சும் ஒரு சிக்கல் வந்தீங்கன்னா அவர் வரமாட்டார் பார்லிமெண்ட். ரேடியோவில் பேசுவாரு, டிவியில பேசுவார், நேர பத்திரிகையாளர்கள் கூட பேச மாட்டார். ஏன்னா எந்த கேள்விக்கும் அவருக்கு பதில் தெரியாது, அவருக்கு பேசத்தான் தெரியுமே தவிர விளக்கம் சொல்ல தெரியாது. அவரை தட்டி கேட்டால் அதற்கு துணிச்சலாக தன்னுடைய செயல் நியாயமானது என்று சொல்வதற்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பிரதமர் நாம் பார்க்கிறோம். மக்களை ஏமாற்றி வாக்கு பெற வேண்டும் என்ற ஒற்றை திட்டத்திலே இன்றைக்கு செயல்பட்டு வருகிறார். ஆனால் நாம் எங்கே விழிப்போடு இருக்க வேண்டும் என்றால் எனக்கு ஒன்று நினைவுக்கு வருகிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு விதியை கொண்டு வந்தார். எந்த சட்ட திருத்தமும் அல்ல, ஒரு விதி. ஒரு குடும்பத்திலே முதல் தலைமுறை பட்டதாரி என்றால் அவருக்கு 5% மதிப்பெண் கொடுத்து அவர் முன்னேறுவதற்கு உதவி செய்வது என்ற ஒரு விதி. அதன் அடிப்படையிலே பலர் கல்வி பயின்றார்கள், மேலே வந்தார்கள். அடுத்தது ஜெயலலிதா ஆட்சி வந்த பிறகு அந்த 5% 20% ஆக்கினார்கள் என்று நினைத்தேன். உடனே நீதிமன்றம் சென்றார். 15% தலைவர் கொடுத்தா அது 20 ஆக்கினாலும் நீதிமன்றம் போட்டாங்க. அந்த மொத்தம் 20 அழிச்சுட்டாங்க. இப்ப இந்த 10% கொடுத்து இதுக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு போனா இடஒதுக்கீடே இல்லைன்னு சொன்னாலும் சொல்லிடுவான். அதுக்கான திட்டமோ என்கிற ஐயப்பாடும் எனக்கு இருக்கிறது. எனவே நாம் பலகாலம் போராடி பெற்ற தந்தை பெரியார் அவர்கள் எதற்காக உழைத்தார்களோ, இன்னைக்கு இப்ப ஆசிரியர் அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தேன். முதல்ல முத்தையா முதலியார் என்பவர் தான் அமைச்சராக இருந்தார். அவர் இந்த ஜஸ்டிஸ் நீதி கட்சி ஆட்சியிலே அமைச்சராக இருந்தார். விடுதலைக்கு முன்னாலே அவர் தான் இந்த கம்யூனல் ஜிஓ கொண்டு வந்தார். அப்பொழுது ஐயா அவர்கள் சொன்னார்கள், அவர் மிகப்பெரிய பணியை ஆற்றியிருக்கிறார். இனி நம் வீட்டு குழந்தைகளுக்கு பிறக்க போகிற ஆண் குழந்தைகளுக்கு எல்லாம் நீங்கள் முத்தையா என்று பெயர் வையுங்கள் என்று சொன்னார். அப்படியெல்லாம் போராடி பெற்ற இந்த இடஒதுக்கீட்டை 1950ஆம் ஆண்டு எனக்கு முன்னாலே பேசியவர் சொன்னது போல 250 பேருக்கு மேல் அந்த அரசியல் நிர்ணய சபை பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் குறிப்பிட்டார்கள். 5 பேர் எதிர்த்து அந்த ஒரு சட்டத்தை இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் செய்துவிட ஏற்கனவே தொழிலை அழித்தார், நாட்டை அழித்தார், பேசுவதெல்லாம் பொய், மேக் இன் இந்தியா என்றார். பல பேர் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஒரு சிலையையே சீனாவிலிருந்து செய்து கொண்டு வருகிறார்கள், பட்டேல் சிலையே. இவர்கள் எந்த மேக் இன் இந்தியா என்று பேசுகிறார்களே என்று கூட கேட்கிறார்கள். இந்த கேள்விகளை எல்லாம் அவர் பொருட்படுத்தவில்லை. ஏன்னா அதெல்லாம் அதுக்கு அவர் காதில் விடாது. அவர் பேசுறது மட்டும்தான் அவர் காதில் விடும். நாம பேசுறது அவர் காதில் விழுந்திருந்துச்சுன்னா இன்னும் தெரிஞ்சிருப்பார். அதுவும் இல்லை. இந்த சூழ்நிலையிலே இது வேறு ஒரு பேராபத்தை உருவாக்குமோ என்கிற ஐயப்பாட்டை நமக்கு உருவாக்குகிறது. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.